இந்த 25 வருஷத்துல வந்து இந்த இயக்குனர் சங்கத்தை நிர்வாகிகள் வந்து திறம்பட நடத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சின்ன வந்து பார்க்ல உட்கார்ந்து ஆரம்பிச்ச சங்கம் என்று சொந்தமான கட்டிடம் மட்டும் இல்ல, இந்திய திரைப்பட சங்கங்கள்ல ஒரு வலிமையான இடத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம். அதுக்கு இந்த நிர்வாகிகள் பலரும் காரணமாக இருந்திருக்காங்க, எல்லா தலைவர்களுமே. ஏன்னா GM குமார் சார் தான் முதல்ல இந்த சங்கத்துக்கு வந்து ஒரு வீடு வாங்கினாரு, ஒரு பிளாட் வாங்கினாரு. இன்னைக்கு ஒரு கட்டடம் வாங்கியிருக்கோம். நம்ம இந்தியாவில் எங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. எல்லா சங்கத்து இந்த தலைவர் காரணமா இருந்தா கூட குறிப்பா வந்து இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் எங்களுடைய முகமூடியா இருந்து எங்களுக்கு அவங்க தான் வந்து ஒரு எங்களோட முகவரி அவங்க தான். அவங்க வந்து வருவாங்க வரல அதை பத்தி நாங்க எந்த கவலையும் படுறதில்லை. ஆனா எங்களுடைய முகவரியா அவங்கள தான் நாங்க வச்சுக்கிறோம். எங்க சங்கத்துக்கு கூட முகவரி யாருன்னா பாலச்சந்தர் பாரதி ராஜா நாங்க முகவரியா வச்சிருக்கோம். அவங்க 2 பேரோட முயற்சியால இன்னைக்கு இந்த கட்டடம் வந்து இங்க சங்கத்துக்கு வந்து அமையப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கூட எங்களுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் தெரிவித்துக்க விரும்புகிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இன்னொன்னு, இந்த கட்டடம் அமையப்பட்டதற்கு D40 ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய காரணம். அந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமா ஆக்கிறதுக்கு உண்டான எல்லா உதவியும் பண்ண அனைத்து நடிகர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்ல இருந்து கடைசியா இருந்த எல்லா நடிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அனைத்து திரைப்பட தொழிலாளர்களுக்கும், தொழிலாளர் சம்மேளனை சேர்ந்த 24 பிரிவுகளை சேர்ந்த அனைத்து சங்கங்களுக்கும், குறிப்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கோம். அந்த விழா சிறப்பான நாடகத்துக்கு திரு ராமநாயரன் அவர்களுக்கும் திரு சிவசக்தி பாண்டியன் அவர்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய, ஏன்னா அப்போ நான் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நான் வந்து பொதுச் செயலாளராக இருந்ததால அவங்க எல்லாருமே நினைவு கூறுறது வந்து எங்களுடைய கடமை நான் நினைக்கிறதால அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி கூற விருப்பப்படுறேன். இது வந்து இந்த சங்கம் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் உள்ள வரும்போதே வந்து நான் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த கட்டடத்துக்குள்ள வந்தேன். என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கருத்தோடு தான் போனேன். ஆனா இன்னைக்கு வரும்போது ஒரு உலகத்தளத்துல ஒரு இயக்கம் அமைய போகுதுங்கிறது வந்து இந்த சங்கம் இப்போ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு சங்க உறுப்பினரா ஒரே ஒரு அறிவுரை மட்டும்தான், நான் வந்து ஒரு கருத்தை மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து சங்கம் எப்படி இருக்குன்னா, சங்கம் இல்ல திரைப்பட துறையே வந்து சங்க உறுப்பினருக்குன்னா வேலை கொடுக்கக்கூடிய நிலையில இல்லாம இருக்கு. நீ வந்து சங்க உறுப்பினரா வேண்டாம்ப்பா, நாங்க யாராவது புதுசா மறுப்பு வச்சு படம் பண்ணிக்கிறோம். அவன் வரும்போதே வந்து ஒரு இஸ்காம் ஸ்டூடெண்ட், ஒரு ஆக்ட், முன்னாடி நாங்களா வரும்போது ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர் அப்படிதான் வந்தோம். இன்னைக்கு அவன் வரும்போது ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் ரெடி பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி மொத்தமாவே வந்துடுறான். இப்போ அவனை வச்சு படம் பண்ணா ஈஸியா இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்போ நம்ம சங்கம் அறிவியல் பூர்வமாக உலகத்தோடு இணைந்து மொத்தமாவே வந்து அது எல்லாருமே டெவலப் பண்ணும், அவங்களுடைய ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணும். அதுக்கு உண்டான முகம் வந்து இப்ப நம்ம சங்கத்துல தெரியுது எனக்கு. எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்திருக்க போட்டியை சமாளிக்கக்கூடிய அறிவை பெறக்கூடிய உறுப்பினராக அமைய வேண்டும். அது வந்து தங்களுடைய அறிவை அவங்க வளர்த்துக்கணும். அதுக்கு சங்கம் வந்து இப்ப இருக்கிற கட்டடம் வந்து நிச்சயமா அதுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த நிர்வாகத்துக்கு அவங்க வந்து இந்த, ஏன்னா நான் இப்பதான் வந்து ஒரு வீடு கட்டுறேன், வந்து 15 வருஷமா கட்டணும் நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு வீடு கட்டுறதுங்கிறது வந்து ஒரு டைரக்ட் பண்றதை விட மிக கஷ்டமான காரியம் வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நைட்டு 12 மணிக்கு வரான், ஒரு இந்த வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்யறதை விட மிக கஷ்டமான வேலை ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் 3 நாள் வரான், 4 நாள் போயிடுறான், அவ்வளவு கஷ்டமான வேலை. இன்னைக்கு டைரக்டரா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ அந்த வீடு கட்டும் போது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுது. இன்னைக்கு நம்ம சங்கத்துல வந்து நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பயங்கர டைட் ஷெட்யூல் இருந்தா கூட இதை வந்து தங்களுடைய சொந்த வேலையா நினைச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து இதுக்கு திறம்பட வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும், குறிப்பாக அமீர் ஜனநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும், அவங்க தலைமையில இயங்குற இந்த டீம், குறிப்பாக எங்களுடைய இயக்குனர் இமயம் திரு பாலராஜ் அவர்களுக்கும், அவர் வந்தாலும் எங்களுக்கு அவர் தான் தலைவர், வரலாம் அவர் தான் தலைவர், அவருடைய வாழ்த்துக்களோடு இந்த கட்டடம் இனி இடிஞ்சே துவங்கப்பட்டிருக்கிறது. உங்க அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான இடத்தை இதை கட்டியிருக்காங்க. அதற்கு முதலில் தலைவர் அண்ணன் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் அமீர் அவர்களுக்கும், மேலும் ஜனநாதன் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கெல்லாம் முதல்ல பணம் வந்து செல்வமணி சார் அவர் வந்து செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணி சேர்த்த பணம், அதனால் அவங்கள நம்ம பாராட்டுறோம். ஆனால் அடுத்த பீரியடில் வந்த
அமீராகட்டும் இல்லைன்னா ஜனநாதன்லாம் ஏன் பாராட்டுறேன்னா, அதை வந்து வேற விதமாக செலவு பண்ணாமல் ஒன்றுமே இல்லைங்க கஜானா காலின்னு சொல்லாமல் எப்பவுமே முந்தைய ஆட்சியுடைய கனவுகளை பிந்தைய ஆட்சி நடத்தாது, அதை தடுக்க பார்ப்பாங்க. நான் சொல்றது வேற ஏதாவது அர்த்தத்தில் வச்சு சிரிச்சு என்ன உங்களை மாட்டி விட்டுறாதீங்க, அப்படி சொல்லல. அதுக்கு போல இந்த கம்பவுண்டோட பேசுறேன். பொதுவாக செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி முந்தைய ஆட்சியில் செஞ்ச ஏதாவது நல்ல திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துட்டு அடுத்த ஆட்சி வேற மாதிரி பண்ணுவாங்க. இது யூஸ்வல். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம டைரக்டர் யூனியனில் இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய சகாப்தமான வேலை. எல்லாருக்கும் விலாசம் கொடுக்குற இந்த இயக்குநர்களுக்கு விலாசம் இல்லாமல் இருந்தது, அதுக்கு ஒரு விலாசத்தை கண்டுபிடித்து கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு கண்ணு வந்து ப்ரொடியூசருங்க, ஒரு கண்ணு வந்து டைரக்டர் தான். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா ரொம்ப சிரமம். இப்போ கூட நான் வேணான்னு சொல்கிறவங்களும் டைரக்டருங்க தான், வேணும்னு சொல்கிறவங்களும் டைரக்டருங்க தான். அந்த அளவுக்கு இயக்குநர்கள்லாம் இருக்கும்போது ஏன் இயக்குனர் சங்கத்துக்கு இப்போ வந்தேன்னா, ஏன்னா வந்து சொன்னாங்க அற்புதமான கட்டடம், அது ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கனவு. முந்தைய இயக்குநர்களுக்கு போடுற நம்ம சார்லேருந்து கேபி சார்லேருந்து எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கனவாக இருந்ததை நினைவாக மாற்றிய அமீருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு அமீர் வந்து அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். இந்த மாதிரி சாதனையாளன் இதெல்லாம் நம்ம பாராட்டி தான் ஆகணும். பாராட்டக்கூடாத இடத்துல நான் பாராட்டாம தான் இருப்பேன், அது வேற விஷயம். ஆனால் அமீர் ஒரு அற்புதமான தொழிலாளி, அதை நிரூபிச்சிருக்காரு இந்த கட்டடத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த லிஃப்ட் தான். உண்மையிலே சொல்றேன், அதுவா கதவை சாத்திக்கிது, அதுவா நம்மளை மேலே தூக்கிட்டு வந்து விட்டுறது. ஆக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இனிமேல் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்க. உங்களை மேலே லிஃப்ட் பண்ணணும்னா இந்த லிஃப்ட் தான் கரெக்ட். அதே மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப பிரமாதமாக புது புது இயக்குநர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் முதல்ல டைரக்டர் யூனியனில் மெம்பராக சேர பாருங்க. மெம்பராக சேர்ந்துட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக இருக்கக்கூடிய இடம் இந்த டைரக்டர் யூனியன் தான். அதனால் இதை வந்து எந்த கோபதாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் தயவுசெய்து இங்கே வந்து மெம்பராகுங்க. மெம்பராகி நல்ல நல்ல படங்களை எடுங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படம் எடுங்க. அதெல்லாம் எடுத்து இன்னும் பெரிய அளவில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நான் வந்து திடீர்னு வந்தவன், நானும் லைஃப் மெம்பர் இங்கே இதான் நானும் டைரக்டர் ஆக போகிறேன். ஏன்னு கேட்டாங்க என்ன, நான் சொன்னேன் டைரக்டர்லாம் நடிகன் ஆகிறாங்க, அதனால் நான் டைரக்டர் ஆகிறேன். ஏன்னா எல்லாருமே பெரிய நடிகர்கள் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருந்து நடிகர்கள் ஆகக்கூடிய அத்தனை இயக்குநர்களுக்கும் சொல்லிக்கொள்வது, நீங்கள் நடிகர் சங்கத்திலேருந்து மெம்பர் ஆகிடுங்க சொல்லி இது இன்னும் பெரிய அளவில் இந்த இடத்துல இவ்வளோண்டு இடத்துல இப்படி வந்து கட்டி இருக்கிறதுன்றது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால் மிகவும் பாராட்டி இந்த விழாவை சிறப்பித்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணங்கி, அத்தனை நல்லுள்ளங்களின் பாதங்களையும் தொட்டு வணங்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய் தந்தை அடையும் மகிழ்ச்சிக்கு ஈடாக திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் இந்த மாபெரும் அரங்கை உருவாக்கி இருப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை இயக்குநர்களுக்கும் எனது நெஞ்சார வாழ்த்துதலையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்வமணி பேசும்போது சொன்னார்கள், ரொம்ப 25 வருஷ காலமாக இந்த கஷ்டப்பட்டு இந்த இடத்தை வாங்கிறதுக்குன்னு. உங்களுக்கெல்லாம் தெரியாத உண்மை ஒன்றுமில்லை. இயக்குனர் SS வாசன் அவர்களும் இயக்குனர் TR சுந்தரம் அவர்களும் தயாரிப்பாளர்களாகவும் இயக்குநர்களாகவும் இருந்து மவுண்ட் ரோடில் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பரை அவர்கள்தான் சொந்த காசு கொடுத்து வாங்கி தந்தார்கள். ஆகவே நம்முடைய முன்னோடிகள் நமக்கு அந்த இடத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள என்பதுதான் எனக்கு ஒரு ஆறுதலா தேறுதலா என்று சொல்லவில்லை. ஆகவே இந்த சூழலில் இந்த அமைப்பு, இந்த அரங்கம், இந்த மாளிகை தோன்றியிருப்பது உங்களுடைய, அதாவது எப்படி ஒரு கட்டடம் கட்டுவதற்கு சிமெண்ட்டும் ஜல்லியும் தண்ணீரும் கலவை எப்படி கூட்டு கலவையோ அப்படிப்பட்ட ஒரு சுந்தர கலவையாக இயக்குநர்கள் அனைவரும் மனம் ஒத்து ஒன்றுபட்டு ஒரு உயரிய இடத்தை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். நாளைய எதிர்காலம்
இயக்குனர் சங்கத்தின் கையில்தான் என்பதை நான் அறுதியிட்டு உறுதி கூறுவேன். உங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் தோன்றா துணையுடன் காலம் காலமாக உங்களுக்கு துணை நிற்கும், உங்கள் வழி நடக்கும் என்று சொல்லி உங்களுடைய ஒற்றுமை ஓங்கட்டும். நாளைய எதிர்காலம் உங்கள் கையில்தான் என்பதை சொல்லி இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிக்கொண்டு, அமீருடைய பணியை சாதாரணமாக அறிவிட முடியாது. அதோடு அவரோடு ஒன்றுபட்டு தோளோடு தோல் நின்றிருக்கூடிய ஜனநாதனையும் இதற்கு முன்னாடிகளாக இருந்த பாரதி ராஜா, செல்வமணி போன்றவர்களுடைய உழைப்பையும் யாரும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இப்படிப்பட்ட சூழலில் அமீர் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவனாக உருவாகிறான் என்பது மாத்திரம் எனக்கு உறுதி. அவனுடைய உழைப்பு சாதாரணதல்ல. ஆகவே அதாவது மறைந்திருந்தாலும் உண்மை வெளிப்பட்டே தீரும். உன்னுடைய உழைப்பு இந்த திரையுலகுக்கு தேவை என்று சொல்லி, எவ்வித சங்கடங்கள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.